இப்போ இதை ப்ரூஃப் பண்றதுக்கு நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண போறோம் அப்படின்னா, சப்போஸ் Sn dash is a sequence of partial sum for this series. இந்த சீரியஸினுடைய sequence of partial sum வந்து Sn dash ஆக இருந்தது அப்படின்னா, அதனுடைய லிமிட் சுப்ரீமம் வந்து பீட்டா, அதனுடைய லிமிட் இன்ஃபிமம் ஆல்பான்னு ப்ரூஃப் பண்றதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, this Sn dash has a subsequence which converges to alpha, which converges to beta அப்படின்னு சொல்ல போறேன் முதல் பாயிண்ட். Okay, and we are going to show that there is no subsequence which converges to an element which is greater than beta. Beta ஓட பெருசா இருக்கக்கூடிய எந்த எலிமெண்ட்டுக்கும் கன்வெர்ஜ் ஆகிற மாதிரியான சப்சீக்வன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்ல போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இதை மட்டும் ப்ரூவ் பண்ணுவோம். Similarly you can prove this also. Okay, சரி ப்ரூவ் பண்ணலாமா? சரி, நான் இப்போ என்ன எழுதிக்கிறேன் அப்படின்னா, let Sn dash be the sequence of partial sum, the sequence of partial sums of star. இந்த ஸ்டார்னுடைய sequence of partial sum தான் இந்த ஸ்டார். இது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கோங்கிறது நமக்கு தெரியும். அப்ப இதனுடைய partial sum தான் வந்து நினைக்கிறேன் Sn dash அப்படின்னு எடுத்துக்கேன். because it is a rearrangement பண்ணியாச்சு, அதனால Sn dash அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, let xn be let xn be a sequence, be a subsequence இருக்குமா, be a subsequence of Sn dash such that the last term, ஓகேங்களா, that is the last term of xn, the last term of xn is யாரு அப்படின்னா this pmn. ஒன்றும் இல்லைங்க, அதாவது இந்த x1ங்கிறது யாரு அப்படின்னா முதல்ல x1. இங்க பாருங்க, இந்த சீக்வன்ஸ் வந்து நான் இப்படி கொடுத்துருக்கேன். முதல்ல அப்போ what is this fellow, இது எழுதிட்டு போங்க, வேற கலர் எழுதுறேன். இந்த இதுல இருந்து S1 dash யாரு அப்படின்னா P1, S2 dash இது யாரு P1 plus P2. ஓகேயா, அப் டு இதுல இருந்து M1 அப்படிங்கிறது யாரு அப்படின்னா P1 plus P2 plus plus PM1. அதுக்கப்புறம் என்னது SM1 plus 1ங்கிறது யாரு அப்படின்னா P1 plus plus PM1 minus Q1. இதுதான் SM1 dash அப்படிங்கிறது. ஓகே, இப்படியே போய்கிட்டு இருக்கலாம். இப்போ இந்த இதுல இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஈவன் தான் என்னுடைய x1. அப்போ x1 லாஸ்ட் டேர்ம் யாரு அப்படின்னா PM1. அப்போ x2 லாஸ்ட் டேர்ம் யாரு அப்படின்னா ஈவன் தான் P1 plus PM1 minus Q1 minus minus QK1. ஓகே, plus K1 plus 1. ஓகே, K1 plus 1 up to இதுல இருந்து என்ன வரும் அப்படின்னா சாரி PM1 plus 1 லாம் K1 போடுறோம். This is M1 plus 1 ல இருந்து plus please PM2. ஓகேயா, ஈவன் தான் யாரு x2. ஓகே, அப்போ what is x3 வந்து எப்படி எழுதுவீங்க அப்படின்னா x3 which is equal to இந்த டேர்ம் ஃபுல்லா P1 plus plus PM1. ஓகே, minus Q1 ல இருந்து ஆரம்பிச்சு minus QK1 plus PM1 plus 1 plus plus PM2 minus QK1 plus 1 plus minus QK2 plus
P என்னது m2 plus 1 plus dot 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 plus P m3. ஓகே, இவன் தான் யாரு x3. அப்போ இந்த x1 x2 x3ங்கிறது எப்படி கன்சிடர் பண்ணிருக்க பாத்தீங்கன்னா, it is a subsequence of s and dash உடைய subsequence தான், whose last term is pmn. Okay, whose last term of xn which is pmn. Then we have this fellow, modulus of this xn minus beta n which is less than pmn, which is less than pmn. இது எப்படி வந்துச்சு அப்படின்னா, இதுதான் நான் முதல் கதையில சொன்னேன். இது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் பாருங்க, இது ரெண்டுக்குள்ள தூரம் வந்து என்னது, இது வந்து டோட்டல் நம்பர். ஓகே, pmn. இது ரெண்டுக்குள்ள தூரம் எதை விட கம்மி, இந்த pmn விட கம்மி. ஓகே, சொல்லி கொடுத்துருக்குமா? அப்போ இதே மாதிரி இந்த கடைசி டேர்ம் இதுல இந்த ரெண்டு q1க்கும் இந்த டேர்முக்கும் இதுக்குள்ள தூரம் எதை விட கம்மி அப்படின்னா, இந்த டிஸ்டன்ஸை விட கம்மி q1. Okay, so this is the way we have constructed. So we are having, this is then modulus of xn minus beta n which is less than pmn. Similarly, okay, let yn be a subsequence of sub b. Yeah, கூட போறோம்னா இது அப்படியே போட்டுக்கலாம். சரி, ரைட். yeah வெச்சுக்கலாம். இந்த நேம் போட்டுக்கலாம். b the subsequence of, ஒரே ஒரு subsequence அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அடிச்சு போட்டுக்கலாம். ரைட், subsequence of s and dash such that the last term of yn வந்து யாரு அப்படின்னா is is minus qkn. okay, minus qkn. புரியுதா? the whose last term is nothing but your minus qkn. okay, so xn அப்படிங்கிறது இங்க எழுதிருங்க, yn அப்படிங்கிறது அதாவது yn, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல yn சொல்லட்டுமா, இந்த கேஸ்ல what is வேற கலர்ல எழுதட்டுமா, இங்க பாருங்க இப்படியே வந்துட்டு இருக்கா. so this fellow இப்போ நான் அழிச்சுக்கிறேன். ஓகேங்களா? so I'll write this. இவன் யாரு அப்படின்னா இந்த fellow. ஓகே, so this is my y1. இவன் தான் யாரு, என்னுடைய y2, sorry, y1. so y1 will be like this. இவன் தான் என்னுடைய y1 which is equal to p1 plus pm1 minus q1 to minus qk1. இதுதான் என்னுடைய y1. அப்போ y2ங்கிறது யாரு அப்படின்னா, y2 will be like this. y2 which is equal to எங்க இருந்துங்க, pm1 ல இருந்து வந்து q வந்துருச்சு, அதுக்கப்புறம் வந்து இது வரைக்கும் உள்ளது தான், this is my y2 minus qk2. the last term will be minus qk2 னு இருக்கக்கூடிய எலிமெண்ட் தான் என்னுடைய y2. is it okay? then இதுக்கும் இதே மாதிரி தான், similarly then I'll write then இது நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, yn minus alpha n which is less than யாருன்னா இதனுடைய பாசிட்டிவ் குவாண்டிட்டி. ஓகேங்களா? qkn. is it okay? இதெல்லாம் நான் சொல்லும்போது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். it is always be true. suppose இது greater than or equal to இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, then you can give the contradiction to the mn is the minimal element which is satisfies. இது பீட்டா என்னோட பெருசா இருக்கிற மாதிரி சிறுசா இருக்கிற மாதிரி சொன்னோம் இல்லையா, அந்த மினிமாலிட்டிக்கு நீங்க கான்ட்ரடிக்ஷன் கொடுக்கலாம். ஓகே, அதர்வைஸ் இல்லைன்னா வேணா அதை ஒன்று அப்படியே எக்ஸ்பிளிசிட்டா சொல்லிட்டுமா, இஃப் இதுக்கு பேர் வந்து ஏதாவது ஒரு பேர் கொடுத்துட்டுமா, ஸோ ஐ கால் இட் பி a. okay, இது b. if a and b doesn't hold, if a and b does not hold, then it would be a contradiction to the minimality of
to the minimality of minimality condition on mn and kn. mn kn க்கு உள்ள மினிமாலிட்டின்னு ஒரு கண்டிஷன் போட்டுருக்கோம் இல்லையா, அந்த கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆயிரும். சரி, நான் ஏதாவது ஒன்று உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லட்டுமா? ஒருவேளை திஸ் கண்டிஷன் டசன்ட் ஹோல்டுன்னு வச்சுக்கோமே. ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் நீங்க இந்த கண்டிஷன் ஏ ஃபெயில் ஆகுதுன்னு வச்சுக்கோம். சப்போஸ் இது நான் உங்களுக்கு ஜாமெட்ரிக்கா சொல்லி கொடுத்துட்டேன், இருந்தாலும் நான் இப்போ இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றேன். சப்போஸ் மாடுலஸ் ஆஃப் xn minus beta n which is greater than or equal to what is this pmn ஓட பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோம். அப்ப என்ன நடக்கும்னு பார்க்கலாமா? this implies that இந்த xn minus beta n இதை விட பெருசாக இருந்தது அப்படின்னா what we can say, இந்த xnங்கிறது யாரு அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் இதுல இருந்து பாருங்க p1 plus dot plus pm1, okay, minus q1 minus dot minus qk1 plus dot கடைசி டேர்ம் மட்டும் எழுதிட்டுமா plus pmn minus 1 plus 1ல இருந்து ஆரம்பிச்சு dot plus யாரு pmn minus beta n, this value will be greater than or equal to pmn. Okay, and note that pmn is always be positive number. இதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம், greater than or equal to 0 ன்னு சொல்லிருக்கோம். அப்ப இந்த மாடுலஸ் எனக்கு தேவையே இல்லை, கரெக்டா? இதெல்லாம் greater than pmn greater than or equal to 0. அப்ப இது எல்லாமே எனக்கு வந்து பாசிட்டிவ், therefore this modulus is not needed. Okay, so this is பாசிட்டிவாக இருக்கிறதுனால this implies that வெறும் p1 plus dot plus pm1 minus q1 minus dot minus qk1 plus dot கடைசி டேர்ம் மட்டும் எழுதுறேன் plus pmn minus 1 plus 1 plus dot plus இதுக்கு முந்தின டேர்ம் எழுதிட்டுமா pmn minus 1, இங்க பாருங்க இது n minus 1, m of n minus 1, இது வேற இது வேற. ஓகே, plus pmn minus beta n, சரி beta காட்டுதுல beta n which is greater than or equal to pmn. ஓகே, அப்ப இந்த pmn இந்த pmn கேன்சல் பண்ணிக்கலாம், pmn and this pmn கேன்சல் பண்ணிக்கலாம், இந்த beta n அங்க கொண்டு போயிடலாம். So this would implies that what I can say, p1 of course நீங்க இந்த இடத்துல less than or equal to கூட போட்டுக்கலாம், less than இல்ல, we can have less than or equal to, அப்பதான் உங்களுக்கு கான்ட்ரடிக்ஷன் வரும். அப்போ இந்த இடத்துல கான்ட்ரடிக்ஷன் எப்படி சொல்வீங்கன்னா which is strictly greater than, okay, அப்பதான் ஈஸியா வரும். Okay, so we'll have what is this p1 plus dot plus pm1 minus q1 minus dot minus qk1 plus dot நல்லா பாருங்க, இது கடைசி டேர்ம்ல pmn minus 1 plus 1 plus dot plus pmn minus 1 which is greater than இந்த பீட்டா அங்க பீட்டா நாங்க போயிடுச்சு. ஓகே, அப்படின்னு என்ன அர்த்தம், this is the quantity, this fellow mn minus 1 is a quantity such that this summation is greater than beta n, that gives a contradiction. ஏன் நம்ம contradiction வந்து pm வந்து எப்படி தான் இது பண்ணிருக்கோம், this fellow m1 is the smallest integer such that this summation will be greater than beta 1. அதே மாதிரி இந்த இதுல m2 is the smallest integer such that this is greater than beta 2. In general I may have this is pmn is the smallest integer which is greater than beta n. இதுக்கு கான்ட்ரடிக்ஷன். ஏன் இங்க இதுக்கு முன்னாடி ஒரு டேர்ம் இருக்கு பாருங்க, இது யாரு pmn minus 1, இந்த இடத்துல வருவான்ல, இவன் வந்து ஒர்க் ஆகுது, இவன் வந்து இதை ஒர்க் பண்ணிடுவான். ஓகே, so that fellow that is gives a contradiction to the minimality of pmn. So this gives
gives a this gives contradiction to the minimality of யாரு mn. mn உடைய மினிமாலிட்டி இங்க ஃபெயிலியர். ஏன்னா mn -1 இதை விட கம்மியா இருக்கிற ஒரு எலமெண்ட் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்றதுங்கிறது முடியாத காரியம். ஓகே, so we are having this condition. a யும் ஹோல்ட் ஆகும், b யும் ஹோல்ட் ஆகும் என்னைக்குமே. ஓகே, இதே மாதிரி நீங்க b னுக்கு நீங்க ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஓகே, okay, you can try it this also. Check. அப்புறம் similarly போட்டுருக்குமா? similarly அப்ப இதுல hence modulus of xn minus beta n which is always less than or equal to pmn. Okay, similarly what I can write, modulus of yn minus the beta n equivalent alpha n which is less than or equal to qkn. Okay, so this both will hold. இது வந்து எதுக்குன்னா இதுக்குள்ள proof அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ இதுக்குள்ள proof தான் நான் இங்க எழுதியிருக்கேன். I am explaining this. Okay, சரி, note that இங்க பாருங்க, given வேற கலர்ல எழுதிக்கிட்டுமா? so I'll take it. given summation an is a convergent sequence. அப்ப இது convergent sequence ஆக இருந்தனா then the necessary condition என்னது? necessary condition gives என்ன கொடுத்திருக்கோம் நமக்கு? this an converges to 0. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது கன்வர்ஜ் ஆகுதுன்னா கண்டிப்பாக an வந்து என்ன ஆகும்? 0க்கு கன்வர்ஜ் ஆகும், கண்டிப்பாக ஆகும். ஓகே, அப்போ an converges to 0 ஆக இருந்தால் this fellow capital Pn will also converges to 0. then okay, ஏன் அப்படின்னா since capital Pn, the capital Pn ங்கிறது யாரு அப்படின்னா, Pn is a sequence of subsequence of non-negative terms. Okay, non-negative terms of யாரு? anங்கிற சீக்வன்ஸினுடைய நான் நெகட்டிவ் டேர்ம்ஸ் தான் யாரு? இந்த கேபிட்டல் Pn. இது எப்படி சார் அப்படின்னா பாருங்க, ஒண்ணு இல்லைங்க, இந்த சீக்வன்ஸ் எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ what is this? 1 minus 1 by 2, okay, plus 1 by 3 minus 1 by 4, okay, plus 1 by 5 minus 1 by 6 plus 1 by 7, okay, minus 1 by 8 plus 1 by 9. இப்படி போயிட்டே இருக்குன்னு minus 1 by 10 plus இப்படி போயிட்டே இருக்கு. இது யாரு? an அப்படிங்கிற சீக்வன்ஸுடைய சம்மேஷன். Okay, I'll write it like this. Of course இந்த இடத்துல an போட முடியாது. This is my an. This is a1, இதுதான் யாரு? a1, a2, a3, a4, a5, a6, a7, a8, a9, a10. ஓகே, எப்படி போயிட்டே இருக்கும். இது ஏங்கிற சீக்வன்ஸ், an அப்படிங்கிற சீக்வன்ஸ் வந்து. ஓகே, சரி, வாட் இஸ் pn அப்படிங்கிற சீக்வன்ஸ்? ஸ்மால் pn அப்படிங்கிற சீக்வன்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இது பாசிட்டிவா இருந்தால் அது அப்படியே வச்சுக்கணும். ஓகே, பாசிட்டிவாக இருந்தால் then this is 1, இது 0, இது 1 by 3. பாசிட்டிவாக இருந்தால் அப்படி, நெகட்டிவா இருந்தால் 0, இது 1 by 5, ஓகே, 0, 1 by 7, ஓகே, 0, 1 by 9, ஓகே, 0. that is இவன் யாரு அப்படின்னா, this is p small p1,
small p2, small p3, small p4, small p5, okay, small p6, small p7, small p8, small p9, small p10, இப்படி போயிட்டே இருக்கு. Okay, இப்படி போயிட்டே இருக்கு இந்த sequence. Okay, then what is my capital P n அப்படிங்கிறது யாரு அப்படின்னா இது நான் வேற கலர்ல எடுத்துக்கிறேன். I may write it in some other color. Okay, this is my capital Pn அப்படிங்கிறது யாரு அப்படின்னா this is 1. இந்த 0 விட்டுட்டேன் அப்புறம் 1/3 இந்த 0 விட்டுட்டேன் அப்புறம் 1/5 அப்புறம் 0 விட்டுட்டேன் 1/7 0 விட்டுட்டேன் 1/9 ஓகே 1/11 இப்படி போயிட்டே இருக்கு. அப்போ இவன் தான் யாரு கேபிட்டல் P1, இது கேபிட்டல் P2, கேபிட்டல் P3, P4, ஓகே P5, P6, ஓகே இப்படி போயிட்டு இருக்கு. And note that இது Pn, இது capital Pn. And note that capital Pn is a subsequence of An. Okay, so capital Pn is a subsequence of An. An உடைய subsequence. அப்படின்னா this must implies that Pn converges to 0. கரெக்டா? Pn 0 நோக்கி போய் தான் வேற மாற்றுக்கிறதே இல்லை. சரி, இதே மாதிரி Qn எழுதும்போது என்ன எழுதுவீங்க? Qn அப்போ இதை வேணா கொஞ்சம் கீழே தள்ளி எழுதிக்கிட்டுமா? That is okay. இப்போ இதுல ஸ்மால் qn எழுதுவோம். ஓகேங்களா? வேற கலர் எழுதுறேன். ஓகே, I'll write it this. ஓகே, what is small qn யாரு அப்படின்னா யாரு? இதுல a1 வந்து 1 பாசிட்டிவா இருந்தா எனக்கு 0, நெகட்டிவ் -1/2 அப்ப அதனுடைய மாடுலஸ் வேல்யூ 1/2, அப்புறம் பாசிட்டிவ் 0, அப்புறம் 1/4 மாடுலஸ் ஆஃப் 1/4 -1/4 1/4 அப்புறம் 0 அப்புறம் 1/5 ஓகே 0 1/6 அப்புறம் 1/8 0 அப்புறம் 1/10 இப்படி போயிட்டே இருக்கும். இதுதான் யாரு? ஸ்மால் q1, ஸ்மால் q2, q3, q4, q5, q6, q7, q8, q9, q10 இப்படி போயிட்டே இருக்கு. இதே இது what is capital Qnங்கிறது யாரு? 0 எல்லாம் விட்டுறணும். அப்போ முதல்ல 1/2 அப்புறம் 1/4 அப்புறம் 1/6 ஓகே அடுத்தது 1/8 அப்புறம் 1/10 இப்படி போயிட்டே இருக்கு. இது யாரு? கேபிட்டல் Q1, கேபிட்டல் Q2, கேபிட்டல் Q3, Q4, Q5 இப்படி போயிட்டே இருக்கு. And note that this is not a subsequence of An. ஆனா this minus An minus இப்படி இருக்கலாம் minus Qn is a subsequence of An. Correct? This implies that minus Qn converges to 0. Minus Qn converges to 0 will implies that Qn is also converges to 0. Correct? இதைத்தான் நாங்க யூஸ் பண்ண போறோம். Then Pn converges to 0 since Pn is a subsequence of non-negative terms of this An. இதே மாதிரி அடுத்த பேஜ்ல எழுதிக்கிட்டுமா? அடுத்த பேஜ்ல then Qn converges to 0. இதுக்கு என்ன காரணம்? since minus Qn is a subsequence of An. Anங்கிற sequence உடைய subsequence minus Qn. So this implies that minus Qn, this is minus Qn will converges to 0. That implies that Qn will converges to 0. Okay? சரி, இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து பார்க்க போறேன். என்னது? முதல் பாயிண்ட் இது எடுத்துக்கிறேன், இது எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் Pn converges to 0 இது எடுத்துக்கிறேன். Okay, now then இப்போ வேற கலர் எழுதுறேன். then modulus of xn minus beta, okay, which is less than or equal to modulus of xn minus Pmn plus modulus of Pmn
minus beta. Okay, minus beta xn illada. I'll write it in another way. இது என்ன போட கொஞ்சம் இதா எழுதிக்கலாம். So xn minus beta n plus modulus of beta n minus what I can இதுதானே beta இப்படி எழுதிக்கலாமா? So xn ஒரு beta n introduce பண்ணி கழிச்சிட்டேன். Okay, and note that this fellow is less than or equal to இது யாரோட கம்மி? Pmn ஓட கம்மி. And plus இது அப்படியே வச்சுக்கிறேன் modulus of beta n minus b beta. And note that no since this Pmn converges to இது 0 க்கு நோக்கி போகுது and beta n converges to beta. இது நான் முதல்லயே ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருக்கேன். choose beta n அப்படின்னு ரெண்டு choose alpha n அப்படின்னு ஒரு சீக்வன்ஸ், beta n ஒரு சீக்வன்ஸ் such that alpha n converges to alpha, beta n converges to beta. அப்போ beta n converges to 0 அப்படிங்கிறதுனால so this implies that this fellow converges to 0. அப்படின்னு என்ன அர்த்தம்? that is xn converges to beta. Okay, so modulus of xn minus beta converges to 0. That means xn converges to beta. That is beta is a subsequential limit of limit of Sm dash. Correct? Sm dash இது வந்து sequence of partials. இதனுடைய subsequence தான் யாரு? xn. Okay, அப்ப xn வந்து எதுக்கு கன்வர்ஜ் ஆகுது? beta க்கு கன்வர்ஜ் ஆகுது. So beta is a subsequential limit of Sm dash. Similarly we can have modulus of yn minus alpha. This is less than or equal to modulus of yn minus alpha n plus modulus of alpha n minus alpha. Okay, so this fellow is less than or equal to, this is capital Q kn plus இது modulus of alpha n minus alpha, and this fellow converges to 0. Yeah, since this Q kn converges to 0 and this alpha n converges to alpha. Therefore, this implies that alpha, that is this implies that yn converges to alpha. Yn is a subsequence of Sn dash. Sn dash nude subsequence na the yn. Okay, hence that is alpha is also a subsequential limit of limit of Sn dash. Okay, சரி, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அப்போ இது ரெண்டு சப்சீக்வென்ஷியல் லிமிட் தான். ஆனா நான் என்ன சொல்ல போறேன்? பீட்டா தான் லிமிட் சுப்ரீமம்னு சொல்லணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? பீட்டாவை விட பெருசா நீங்க ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்தீங்கன்னா there is no subsequence of Sn dash which converges to that. அந்த நம்பருக்கு கன்வர்ஜ் ஆகாது அப்படின்னு சொல்லுவோம். பீட்டாவோட பெருசா இருக்கக்கூடிய எந்த ரியல் நம்பருக்கும் we cannot find a subsequence of Sn dash which converges to that point அப்படின்னு சொல்ல போறேன். ஓகேயா? சரி, அத ப்ரூஃப். அப்போ நான் இப்போ என்ன ப்ரூஃப் பண்ணிட்டேன்? பீட்டா இஸ் a subsequential limit of Sn dash and alpha is a subsequential limit of Sn dash அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ நான் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் ப்ரூஃப் பண்றேன். ஓகே, now we claim that now we claim that there is no gamma greater than beta. Okay, we claim that there is no gamma greater than beta is a subsequential limit of Sn dash. அப்படின்னு என்ன அர்த்தம்?
பீட்டா தான் இருக்கு. பீட்டா வந்து சப்சீக்வென்ஷியல் லிமிட்னு சொல்லிட்டேன். பீட்டாக்கு மேல சப்சீக்வென்ஷியல் லிமிட்டே இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்படி சொல்லிட்டா முடிஞ்சு போச்சுல. தட் பீட்டா இஸ் த லிமிட் சுப்ரீமம் ஆஃப் Sn dash. அவ்வளவுதான். ஓகே. So we claim that there is no gamma greater than beta. பீட்டாவோட பெருசா நீங்க எந்த எலிமெண்ட் எடுத்தாலும் அது சப்சீக்வென்ஷியல் லிமிட்டாக இருக்காது அப்படின்னு ப்ரூவ் பண்றேன். ஓகே. Similarly we can show we can claim that there is no a gamma delta which is less than alpha is a subsequential limit of Sn dash. இந்த சீக்வென்ஸ் உடைய சப்சீக்வென்ஷியல் லிமிட்டாக இருக்க முடியாது. எது ஆல்பாவோட சிறுசா எது எடுத்தாலும் அப்ப ஆல்பா இஸ் த ஆல்பா ஆல்ரெடி என்ன சொல்லிட்டேன் சப்சீக்வென்ஷியல் லிமிட்னு சொல்லிட்டேன். அப்ப ஆல்பா இஸ் த லிமிட் இன்ஃபிமம் ஆஃப் Sn dash. இது சப்சீக்வென்ஷியல் லிமிட். இதை விட சிறுசா சப்சீக்வென்ஷியல் லிமிட்டே கிடையாது அப்படின்னா திஸ் ஆல்பா would become a limit infimum of Sn dash. இங்க என்னது இந்த கேஸ்ல there is no gamma greater than beta. பீட்டாவோட பெருசா நீங்க எந்த காமா எடுத்தீங்கனாலும் அது சப்சீக்வென்ஷியல் லிமிட்டாக இருக்காது. அப்போ பீட்டா இஸ் த லார்ஜஸ்ட் இல்ல பிக்கஸ்ட் subsequential limit of Sn dash. அப்படின்னு என்ன அர்த்தம் பீட்டா இஸ் நத்திங் பட் த லிமிட் சுப்ரீமம் ஆஃப் Sn dash. ப்ராப்ளம் முடிஞ்சிடும். அப்ப நான் இப்ப என்ன ப்ரூவ் பண்ண போறேன்னா இதை மட்டும் ப்ரூவ் பண்றேன். ஸோ லெட் அஸ் ப்ரூவ் திஸ் சிமிலர்லின்னு போட்டு இதை ப்ரூவ் பண்ணிடுவோம். ஓகே. ஸோ இதை தான் நாங்கள் ப்ரூவ் பண்ண போறேன். ப்ரூஃப் கொடுத்துலாமா? எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா suppose there is gamma, okay, which is greater than beta. Beta ஓட பெருசா இருக்கியா? Okay, and a subsequence யாரு இந்த SNK dash. இந்த dash எதுக்குன்னா rearrangement பண்ண சீரிஸ்னு காட்டுறதுக்கு தான் அந்த dash. ஓகே. subsequence of Sn dash such that this SNK dash converges to gamma. இப்படி ஒரு இது இருந்ததுன்னா நான் என்ன ப்ரூவ் பண்ண போறேன்னா ஒரு கான்ட்ரடிக்ஷன் கொடுக்க போறேன். பீட்டாவோட பெருசா ஒரு காமான்னு ஒன்று இருந்து அதுக்கு ஒரு சப்சீக்வென்ஷியல் லிமிட் கன்வர்ஜ் ஆச்சு அப்படின்னா we are going to give the contradiction. ஒரு கான்ட்ரடிக்ஷன் கொடுத்துருவாங்க. இதுதான் ஐடியா. ஓகே. சரி, இது எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். பாருங்க, இது பீட்டா இதை விட பெருசு யாரு காமா. இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு சின்ன எப்சிலான் கழிச்சுக்கோங்க. தட் இஸ் காமா மைனஸ் எப்சிலான். ஓகே. சூஸ் epsilon positive small enough such that என்ன வரணும் இந்த பீட்டா வந்து எதை விட சிறுசா இருக்கணும் இந்த காமா மைனஸ் எப்சிலானோட சிறுசாக இருக்கணும். அப்போ ஃபார் திஸ் காமா சின்ஸ் இந்த இது வந்து கன்வர்ஜஸ் டு கொடுத்துக்கோமா. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா since this SNK dash converges to gamma, இது gammaக்கு கன்வர்ஜ் ஆகிறதுனால for this epsilon positive there is a natural number n belongs to natural number n such that what we will have அப்படின்னா this fellow, that is modulus of SNK dash minus gamma which is less than epsilon for every NK dash which is greater than or equal to the natural number n. Okay, NK dash வந்து இது வந்து இதோட பெருசா இருக்கும்போது என்னோட பெருசா இருக்கும்போது இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா this implies that
gamma minus epsilon, which is less than Sn k dash, okay, Sn k dash, which is less than gamma plus epsilon for every nk dash which is greater than or equal to n. n விட பெருசா இருந்ததுன்னா nk dash பெருசா இருந்ததுன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஆனா இது யாரோட பெருசு? I'll call it b. This is my beta ஓட பெருசு. Okay, beta which is less than gamma minus epsilon. அப்போ beta, அப்போ இதை பற்றி எழுதிக்கலாம். that is n belongs to natural number n, okay, such that what I can write, this beta which is less than gamma minus epsilon, which is less than Snk dash for every nk dash which is greater than or equal to natural number. Okay, the natural number n விட பெருசா இருக்கக்கூடிய எல்லா nk டேஷும் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இந்த கண்டிஷனை கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். இப்போ இந்த ப்ரூஃபை கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி ஒரு குட்டி அப்சர்வேஷன். ஸோ இதுதான் என்னுடைய சீரியஸ். ஓகேங்களா, இது எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆன சீரியஸ். சரி, இந்த சீரீஸ்ல இந்த ஃபெல்லோ யாரு அப்படின்னா இவன் தான் x1. இதுல இருந்து இது வரைக்கும் I call it this is x1. and இதுக்கு அடுத்தாப்புல இங்க k1 இருந்தா, சரி, இது வந்து யாரு அப்படின்னா this is y1. இவன் தான் y1. ஓகே, சரி, இப்போ நான் ஒரே ஒரு குட்டி அப்சர்வேஷன் பண்றேன். இதனுடைய சீக்வன்ஸ் ஆஃப் பார்ஷியல் சம். அப்ப யாரு எஸ், இவன் வச்சுக்கிறேன் பாருங்க. s1, this is s1 dash. இந்த டேஷ்ங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை, இது வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆன சீரியஸ்னு குறிக்கிறதுக்காக தான் அந்த s1 dash. this is equal to யாரு p1. ஓகே, p1 capital P1. this is less than or equal to இது யாரு p1 plus p2 pm. அப்பனா I can write this is equal to x1. ஓகே, வேற x1ங்கிறது யாரு அப்படின்னா this is equal to capital P1 plus P2 plus dot 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 plus pm1 வரைக்கும். so s1 dash which is always less than or equal to x1. சரி, s2 dash which is equal to யாரு p1 plus p2. அதுவும் எதோட கம்மி? இந்த சம்மோட கம்மி. so therefore this is also less than x1. இப்படியே வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா s m1 dash, this fellow is also this is less than or equal to x1. கரெக்டா? ஏன்னா இது ரெண்டு ஈக்குவல். sm dash என்னது 1 plus அப்படின்னு நான் இது வேணா எழுதிக்கிறேன். so this is equal to p1 plus p2 plus dot 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 plus pm1. of course this is equal to x1. அப்படின்னா நான் என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா this s1 dash is everything which is less than or equal to x1. okay, less than or equal to x1. சரி, இதுக்கு அடுத்த டேர்ம் பார்ப்போமே. இதுக்கு அடுத்த டேர்ம் வந்து s m1 plus 1 dash. அப்படின்னா இது யாரு? இதனுடைய வேல்யூ வந்து p1 plus p2, okay, plus dot 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 plus pm1 minus q1. பாருங்க, அப்போ ஒரு பாசிட்டிவ் குவாண்டிட்டியை இதுல இருந்து கழிக்கிறீங்க. therefore this fellow is always less than or equal to p1 plus p2, okay, plus dot 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 plus p யாரு? this fellow is equal to m1. கரெக்டா? இது கொஞ்சம் கழிக்கிறதுனால this fellow is equal to x1. கரெக்டா? x1. அப்படியே வந்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன வரும்? s k1 டேஷா, அப்போ m1 plus k1. இதுல இருந்து இது வரைக்கும் இது யாரு? this is equal to யாரு? y1. this is equal to இது ஃபுல்லா p1 plus p2 plus dot 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 plus pm1 minus q1 ஒரு கழிக்கிறீங்க minus q2 minus qk1. இது எல்லாம் எதை விட கம்மி அப்படின்னா this is always less than or equal to p1 plus p2 plus pm1. okay, so that is equal to x1. அப்போ பாருங்களேன், அப்போ s1 ல இருந்து m1 plus k1 வரைக்கும் கூட்டினீங்க. இது எல்லா எலமெண்ட்டும் எதை விட கம்மி? x1 விட கம்மி. அப்போ இப்போதைக்கு நான் என்ன ப்ரூஃப் பண்ணிருக்கேன்னா இது சொல்லும்
Sj dash which is always less than or equal to x1 for every j equal to 1 2 ல இருந்து எது வரைக்கும் m1 plus k1 வரைக்கும் இது எல்லாமே x1 ஓட கம்மி. ஓகே, சரி. இப்போ அடுத்த எலமெண்ட் எடுக்கிறேன். சரி, இதுக்கு அடுத்த எலமெண்ட் எடுத்துக்கிட்டோமா, இது கூட ஒன்றை கூட்டினீங்கன்னா என்ன கிடைக்கும்? எஸ் m1 plus k1 plus 1. இது யாரு அப்படின்னா இந்த ஹோல் டேர்ம் திஸ், இது ஃபுல்லா அப்போ p1 plus p2 plus dot 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 plus pm1 minus q1 minus qk1 plus pm1 plus 1. கரெக்டா? m1 plus 1. இது யாரோட கம்மி அப்படின்னா this fellow is less than or equal to, இவனை ஃபுல் அப்படியே வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இவனை காப்பி பண்ணிக்கிட்டுமா, ஸோ I'll take it like this whole thing, control C, control V, the whole thing. இவனை கொஞ்சம் சிறுசு பண்ணிக்கிறேனே. அப்போ கொஞ்சம் அழகா தெரியும். ஓகே, this fellow, this m1 plus 1, m1 plus 1, okay, plus dot 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 plus pm2. இதை விட கம்மியா? ஏன்னா இது கூட நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, இவ்வளோ பாசிட்டிவ் டேர்ம்ஸை கூட்டியிருக்கீங்க. ஓகே, அப்போ இது யாரு? this is equal to x2, this is equal to x2. ஓகே, அப்போ this fellow is less than or equal to x2. so that is இப்போ அதுக்கு அடுத்த எலிமெண்ட் என்னது? எஸ் m1 plus k1 plus 2 which is equal to யாரு? p1 ல இருந்து ஆரம்பிச்சு எங்க pm1 ல முடியும், மைனஸ் q1 ல ஆரம்பிச்சு மைனஸ் qk1 ல முடியும், பிளஸ் pm1 plus 1 plus pm1 plus 2. இது எதை விட கம்மி? இதுவும் இதை விட கம்மி. ஓகே, so that is equal to x2 ஓட கம்மி. ஓகே, இப்போ இதே மாதிரி கொண்டு போனீங்கன்னா அடுத்ததுக்கு அப்புறம் இது எது வரைக்கும் வரும் அப்படின்னா எஸ் m1 plus k1 plus m2. இது யாரு அப்படின்னா p1 ல ஆரம்பிக்கிறேன், pm1 ல முடிக்கிறேன், பாசிட்டிவ் கூட்டியாச்சு, மைனஸ் q1 ல ஆரம்பிக்கிறேன், மைனஸ் qk1 ல முடிக்கிறேன், பிளஸ் pm1 plus 1 ல ஆரம்பிக்கிறேன், பிளஸ் pm2 ல முடிக்கிறேன். This fellow is equal to x2. This fellow is equal to x2. அப்போ இதுல இருந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த கேஸ்ல இது, இப்போ இந்த இதுல sj dash which is less than or equal to x2 for every j equal to எதுல இருந்து ஆரம்பிக்கி? இங்க இருந்து ஆரம்பிக்கி m1 plus k1 plus 1. okay, m1 plus k1 plus 2. okay, இதுல இருந்து ஆரம்பிச்சு m1 plus k1 plus m2. okay, m2 இது வரைக்கும். and of course இதுக்கு அப்புறமும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், கழிக்கிறதுக்கும் நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம்ல. அப்போ இதை என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் I'll make it be, இதை கொஞ்சம் கீழே இறக்கிக்கிறேன். நான் இதை delete பண்ணிடுவோம். okay, இப்போ இதுக்கு அடுத்தாப்புல we'll make it be another attempt. okay, so what we are having, this is sm1 plus k1 plus m2 plus 1. இது என்னது அப்படின்னா the whole term, இந்த term அப்படியே இருக்கும். okay, அப்போ இதை நான் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். this is control C, control V, this fellow minus qk1 plus 1. கரெக்டா? அப்போ this fellow is less than or equal to இந்த quantity. okay, I will make it less than or equal to the same quantity. இது அப்படியே இதுக்கு வச்சுக்கிறேன். okay, is it okay? okay, ஏன் அப்படின்னா இது ஒரு பாசிட்டிவ் குவான்டிட்டியை கழிக்கிறீங்க. அப்போ இதே மாதிரி எது வரைக்கும் எடுத்துக்கலாம், எஸ் m1 plus k1 plus m2 plus k2. இது யாரு அப்படின்னா this whole thing control. okay, இதுல this is nothing but
this control C, control V, even, okay, minus எது வரைக்கும் அப்படியே minus K2 வரைக்கும் வருது கரெக்டா. Of course this sorry QK2, this is QK2, this value is again less than or equal to இது எது வரைக்கும் இருக்குமா இந்த whole quantity. Okay, so this quantity இதை விட கம்மி, ஏன்னா இது பாசிட்டிவ், இது கழிக்கிறீங்க. so we will have this is x2. புரியுதா? இப்படியே ப்ரொசீட் பண்ணி போனீங்க அப்படின்னா that is, அப்ப இதை வேணா ஒரே லைன்ல சொல்லிடுறேன் பாருங்க. that is then s m1 plus k1 plus j dash which is less than or equal to which is less than or equal to x2 for every j equal to 1 to எது வரைக்கும் m2 plus k2 வரைக்கும். ஓகே, அப்போ முதல் கேஸ்ல m1 plus k1 வரைக்கும் 1ல இருந்து ஆரம்பிச்சு m1 plus k1 ல இருந்து this fellow is less than x1. ரெண்டாவது கேஸ்ல this fellow is less than x2 and note that நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா this condition holds only for finite number of sj dash மட்டும்தான் இந்த கண்டிஷன் போடும். ஓகே, and இங்கேயும் finite number of elements மட்டும்தான் இது less than or equal to x2. okay, infinitely manyக்கு இருக்காது, only finitely manyக்கு மட்டும்தான். அப்படிதான் நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டேன். so we are having a least, அதாவது என்னன்னா மிக சின்ன integer, this value is the smallest integer which satisfies this conditions. okay, அவ்வளவுதாங்க. இப்போ நம்ம கதைக்கு வாங்க. this fellow, அப்போ then there exists, இதோட முடிச்சிருக்கேனா. இப்போ நான் இதை அப்படி இன்னொரு இடத்துல இருக்கிறேன். so I copy this, வேணா இங்கே இருந்து எழுதிக்கிறோமே, காப்பி பண்ணிக்கிறதுன்னு இது அடுத்த பேஜ் கொண்டு போயிடுறேன். then we will discuss neatly. இப்போ வாங்க, இப்போ இங்கே எழுதிக்கிட்டோமா. suppose there exists பீட்டாவோட பெருசா ஒரு காமா அப்படின்னு ஒருத்தர் எடுத்திருக்கேன். ஓகே, and sn dash னுடைய சப்சீக்வன்ஸ் காமாவுக்கு கன்வர்ஜ் ஆச்சு அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னு செக் பண்ண போறேன். ஓகே, choose epsilon small enough such that this condition, அதாவது epsilon வந்து எப்படி இருக்கும்னா gamma minus epsilon வந்து எதோட பெருசா இருக்கும், என்னுடைய பீட்டாவோட பெருசா இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கிட்டேன். since sn k dash converges to gamma-வாக இருக்கிறதுனால convergence உடைய definition இருக்கு. for this epsilon there is a stage n which satisfies this condition. okay, then இது அப்படியே பெருசா எழுதிருக்க, வேற ஒண்ணுமே இல்லை. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா there is a stage n belongs to natural number n such that beta which is less than gamma minus epsilon which is less than sn k dash for every n k dash which is greater than or equal to n. okay, then இப்போ நான் இங்க எழுதுறேன் பாருங்க. then for each nk dash there is a smallest integer யாரு அப்படின்னா that is I can say that this is இது nk இருக்குன்னா I call it be mk such that snk dash which is less than or equal to xmk. கரெக்டா? இதுதான் இந்த அப்சர்வேஷன்ல நான் சொல்லிட்டே வரேன். இந்த அப்சர்வேஷன்ல ஓகே, இந்த பாருங்க, இது வந்து less than or equal to x2 ல இருக்கும், இது வந்து இந்த ஃபைனைட் நம்பருக்கு வந்து less than or equal to x1 ல இருக்கும், இப்படி சொல்லிட்டே இருக்கேன். அப்ப அதே மாதிரி ஒவ்வொரு யாருக்கு this snk டேஷுக்கும் ஒரு xmk இருக்கும். ஓகே சார், இது இந்த xmk ஃபைனைட்டா இருக்கும்னா அது இருக்க முடியாது, ஏன்னா சொல்லியிருக்கேன் only finite number of snk க்கு மட்டும்தான் ஒரு fellow hold ஆகும். okay, we are finding the smallest integer mk which satisfies this condition and note that this condition hold இப்படி mk ஓட சிறுசா இருக்கணும்னா snk வந்து என்னதா இருக்கணும், finite number of snk க்கு மட்டும்தான் இந்த condition satisfy பண்ணணும். okay, அப்போ since the above condition
okay above condition இது condition holds only for finitely many SNK dash finitely many SNK dash மட்டும்தான் இந்த condition hold ஆகும். Okay, we conclude SMK, okay, is infinite. Okay, அதாவது என்னன்னா ஒரே ஒரு SNK இந்த கண்டிஷனை ஃபுல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஏன் நமக்கு வந்து இந்த இடத்துல என்ன இருக்கு infinitely many, கரெக்ட்டா? whenever nk dash which is greater than nk dash which is greater than or equal to n அப்படினா எத்தனை nk dash இருக்கு infinitely many இருக்கு. அப்ப infinitely many snk dash கிடைக்கும். அப்ப infinitely many snk dash கிடைச்சதுனா இந்த mk x mk யும் infinitely many இருக்கும். இது finite ஆக இருக்காது. இது வந்து என்னது infinitely many. புரியுதா? This is a xmk is a infinitely many. This is not finite. Okay, we conclude that this is an infinite. இது வேணா நீங்க செட்டா வேணா போட்டுக்கோங்க. We call it this is infinitely many. Is infinite. இது வந்து finite கிடையாது. இது மட்டும் புரியுதா? அப்போ இதையும் கம்பைன் பண்றேன். So this implies that பாருங்க மேல என்ன எழுதிட்டோம்? There exists, okay, there is hence beta which is less than gamma minus epsilon which is less than snk dash which is less than or equal to xmk அப்படின்னு கிடைக்கும். Okay, for that is beta which is less than gamma minus epsilon which is less than xmk for infinitely many mks. Is correct? Infinitely many mks இது கிடைக்கும். Okay, this implies that xmk does not converges to beta. Okay, this is does not, ஏன்னா இது எல்லாமே இங்க பாருங்க இது பீட்டா இது வந்து யாரு காமா மைனஸ் எப்சிலான், இங்கனதான் எல்லா xmk இருக்கு. அப்ப இது இத தாண்டியே வராதுல. இன்ஃபினிட்லி மினி வந்து இதை விட பெருசா இருக்கு. காமா மைனஸ் பீட்டா காமா மைனஸ் எப்சிலானோட பெருசா இருக்கு. அப்போ this cannot converges to this. Okay, therefore which is a contradiction, which is a contradiction. Okay, which is contradiction. Yeah, நமக்கு என்ன வச்சிருக்கோம்? we are having this xmk converges to, புரியுதா? This xn converges to beta அப்படி இருக்கு. So beta is a subsequential limit. ஆனா இங்க இந்த இது வந்து என்னது xn converges to beta தான். அப்ப இதனுடைய subsequence பீட்டாக்கு கன்வர்ஜ் ஆகும். ஆனா இங்க என்ன பண்ணிருக்கீங்க? we have extracted a subsequence of xn. Okay, this is a subsequence. Okay, that is which is a contradiction to the fact xn converges to beta. xn beta க்கு கன்வர்ஜ் ஆகுது. அப்ப அதனுடைய சப்சீக்வென்ஸ் எனக்கு என்னது பீட்டா க்கு தான் கன்வர்ஜ் ஆகும். பட் இங்க நீங்க என்ன பண்ணிட்டீங்க? ஒரு சப்சீக்வென்ஸ் கண்டுபிடிச்சிட்டீங்க, அது பீட்டா க்கு கன்வர்ஜ் ஆகாத மாதிரி கிடைச்சிருக்கு. that gives a contradiction to this fact. Okay, hence இந்த தப்பு எங்க நடந்துச்சு அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு இடத்துல தப்பா அசியூம் பண்ணோம்ல, அது இங்க suppose there is gamma which is greater than beta which is a subsequential limit of அப்படின்னு எழுதிருக்கோம் இல்லையா? hence gamma is not a subsequential limit of யாரு sn dash உடைய subsequential limit ஆக இருக்க முடியாது. This implies that limit supremum of sn dash which is equal to இருக்கிறதுலே பெரிய subsequential limit யாரு பீட்டா தான். அதுதான் சொல்லியிருக்கோம். ஓகே, n tending to infinity. that is பீட்டாங்கிறது ஆல்ரெடி subsequential limit னு சொல்லிட்டேன். பீட்டாவோட பெருசா இருக்கக்கூடிய யாருமே subsequential limit ஆக இருக்க முடியாது. அப்ப இருக்கிறதுலே பெருசு யாரு பீட்டா தான். subsequential limit னுடைய மிகப்பெரிய சூப்பரிமுமே பீட்டா தான். therefore this
So இதே மாதிரி I can write similarly we can have the limit infimum of Sn dash which is equal to alpha. Okay, n tending to infinity. So இந்த இடத்துல similar னு கொடுங்க. You try முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. Okay, so this is the Riemann's theorem for rearrangements. ஓகே சார், இந்த தியரத்தில் நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது மட்டும் நான் உங்களுக்கு ஒரு கிளான்ஸாக சொல்லிடுறேன். பிகாஸ் திஸ் இஸ் வெரி வாஸ்ட் தியரம். முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன் பாருங்க. ஒரு குயிக் ரீகப். ஓகேங்களா, முதல்ல ஸ்மால் பிஎன் கேபிட்டல் கியூஎன்னு ரெண்டு கொடுத்துருக்கிற சீரியஸ்ல இருந்து ஸ்மால் பிஎன் கேபிட்டல் கியூஎன்னு டிஃபைன் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டு சீக்வன்ஸுமே பாசிட்டிவ் சீக்வன்சஸ். ஓகே, அண்ட் இந்த ரெண்டு சீரியஸுமே சம்மேஷன் பிஎன் அண்ட் சம்மேஷன் கியூஎன் ரெண்டுமே ஒரே நேரத்தில் டைவர்ஜ் ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டும் ஒரே நேரத்தில் கன்வெர்ஜ் ஆகாது, ஒன்று கன்வெர்ஜ் ஆகி ஒன்று கன்வெர்ஜ் ஆகாமல் இருக்காது அப்படிங்கிறத நான் ப்ரூவ் பண்ணிருக்கேன். ஸோ திஸ் சம்மேஷன் பிஎன் அண்ட் சம்மேஷன் ஸ்மால் பிஎன் சம்மேஷன் ஸ்மால் கியூஎன் போத் டைவர்ஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த இதுல இருந்து அந்த ஜீரோஸ் எல்லாத்தையும் நெக்லிஜிபிள் பண்ணிட்டேன். தென் வி ஹவ் டிஃபைன்ட் கேபிட்டல் பிஎன் அப்படின்னு ஒரு சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். அது என்னது அப்படின்னா ஸ்மால் பிஎன்ல இருந்து வரக்கூடிய விஷயம் தான். ஓகே, அதுல ஜீரோஸை மட்டும் ஒமிட் பண்ணிட்டேன். அது மாதிரி கேபிட்டல் கியூஎன்ங்கிறது ஸ்மால் கியூஎன்ல இருந்து வரக்கூடிய விஷயம் தான். அதில் உள்ள ஜீரோஸை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ திஸ் கேபிட்டல் பிஎன் அந்த ஆர்டரை மாத்தாம அப்படி வச்சுக்கிட்டேன். கேபிட்டல் கியூஎனும் ஆர்டரை மாத்தாம வச்சுக்கிட்டேன். These two are series such that summation capital Pn and summation capital Qn ரெண்டுமே diverge. Of course ரெண்டுமே diverges to plus infinity. இந்த செட்டப்பை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். Okay, now it is given that என்னது alpha be less than or equal to beta அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். So minus infinity less than or equal to alpha less than or equal to beta less than or equal to infinity. இப்போ நான் என்ன பண்றேன்? Choose two sequences. என்னது alpha n and beta n such that alpha n converges to alpha, beta n converges to beta. And another condition வந்து alpha n எல்லாம் எதை விட சிறுசா இருக்கணும்? beta n ஓட சிறுசா இருக்கணும் எடுத்துக்கிட்டேன். And beta 1 பாசிட்டிவ். இந்த பாசிட்டிவ் எதுக்கு எடுத்திருக்கேன்? என்னோட அல்காரிதம் ஸ்டார்ட் பண்றதுக்காக நான் பாசிட்டிவ் குவாலிட்டி எடுத்துக்கிட்டேன். ஓகே, சரி, இப்போ எனக்கு ரைட் சைடில் பாசிட்டிவ் கேபிட்டல் P1 P2 P அவன் இன்ஃபினிட்டி மெனி இருக்கான். இந்த இடத்துல Q1 Q2 Q3 இவன் இன்ஃபினிட்டி மெனி இருக்கான். இப்போ நான் என்ன பண்றேன்? முதல்ல P1 கூப்பிடுறேன், இவனுடைய அதுக்கப்புறம் P2 இப்படியே கூப்பிட்டே வரேன், இவனெல்லாம் கூட்டிக்கிட்டே வரேன். யார் ஒருத்தன் இதனுடைய சம்மேஷன் வந்து பீட்டா 1 கூடிருச்சுன்னா நிப்பாட்டிடணும். ஓகேங்களா, தட் இஸ் M1 is the smallest integer such that P1 plus P2 plus Pm which is greater than beta 1. ஓகே, ஒவ்வொருத்தரையா கூப்பிடுறேன். P1 கூப்பிடுறேன், இது பீட்டா 1 பெருசா இருக்கா? இல்ல. அப்ப இன்னொரு தடவை கூப்பிடுறேன், கூட்டிக்கோங்க. P1 plus P2 பீட்டா 1 பெருசா இருக்கா? இல்ல. அப்படியே ஒவ்வொருத்தரையும் கூப்பிடுறேன். அப்ப Pm1 அப்படின்னு ஒருத்தனை கூட்டினோம்னா ஓகேயா, எனக்கு பீட்டா 1 பெருசா இருக்கும். அப்ப நிப்பாட்டிடும். ஸோ ஸ்டாப் த பாசிட்டிவ் குவாலிட்டி. ஓகே, அப்போ M1 is the smallest integer such that P1 plus P2 plus data Pm1 which is greater than beta 1. பீட்டா 1 பெருசாயிட்டு அப்போ நிப்பாட்டிட்டு இப்போ என்ன பண்றேன்? குறைக்கிறேன். அப்போ இது கூட Q1 கூட்டுவா, கழிக்கிறேன். மைனஸ் Q1. Q1 எல்லாம் பாசிட்டிவ், Q2 கேபிட்டல் Qn எல்லாம் பாசிட்டிவ். அப்போ மைனஸ் பண்ணும்போது இது நான் குறைஞ்சிக்கிட்டே போகுமா? குறைஞ்சிக்கிட்டே போச்சுன்னா எனக்கு இங்க ஆல்பா 1 வந்து பீட்டா 1 சிறுசா இருக்கு. அப்போ அதை விடவும் சிறுசாகிற மாதிரி நான் கழிச்சுக்கிட்டே வரேன். முதல்ல மைனஸ் Q1 கழிக்கிறேன், சிறுசாயிட்டா? ஆல்பா 1 சிறுசாயிட்டா? இல்ல. அப்புறம் மைனஸ் Q2 கழிக்கிறேன், சிறுசாயிட்டா? இல்ல. அப்புறம் அப்படியே ஒண்ணுன்னா வரேன். அப்போ K1 வந்து கழிக்கும் பொழுது என்னுடைய ஆல்பா 1 அது சிறுசாயிரும். ஓகேங்களா, சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் M1 and K1 is the smallest integer such that this quantity is P1 plus P2 plus Pm1 வந்து greater than beta 1. அதுக்கப்புறம் P1 plus P2 plus Pm1 minus Q1 minus Q2 minus K1 which is less than alpha 1. இப்போ இதே ஸ்டெப்பை நான் கண்டினியூ பண்றேன். அப்போ என்ன பண்றேன் அப்படின்னா we are finding sequences of integer Mn and Kn such that Mn is the smallest integer which satisfies this condition and Kn is the smallest integer which satisfies it. இப்போ இந்த whole sequence புதுசா ஒரு sequence எனக்கு ஒரு series rearrangement கிடைச்சிருச்சு. இதுதான் எனக்கு தேவையான rearrangement which satisfies this two condition. limit supremum of Sn dash வந்து alpha, limit infimum வந்து alpha, limit supremum வந்து beta அப்படின்னு நான் ப்ரூஃப் பண்ண போறேன். ஓகே, அப்போ இதுல இருந்து தெரியுது நான் xn அப்படிங்கிறது வந்து it is a sequence whose last term is Pmn. yn அப்படிங்கிறது வந்து subsequence of Sn dash whose last term is minus Qnk. ஓகே, அப்போ நான் என்னுடைய கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து இந்த ரெண்டுமே எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து
we are having these two. இது ரெண்டு எனக்கு கிடைச்சிருக்கு. அப்புறம் we have shown that இது ஏன் இது கிடைக்கலன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஒரு proof கொடுத்துருக்கேன். Okay, then we have shown that xn converges to beta and yn converges to alpha. Therefore alpha and beta are subsequential limits of sn dash. இப்போ நான் என்ன ப்ரூவ் பண்ண போறேன், பீட்டாவோட பெருசா எந்த ரியல் நம்பர் எடுத்தாலும் அது சப்சீக்வென்ஷியல் லிமிட்டாக இருக்காது அப்படின்னு ப்ரூவ் பண்றேன். ஓகே, so that is a thing we have discussed in today's class. Okay, hope you enjoyed this long theorem. நான் இதுல ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் I try my level best to explain to you, and it doesn't matter உங்களுக்கு புரியல அப்படின்னா எந்த நேரத்துலனாலும் you can call. Okay, நீங்க not calling, no WhatsApp chat, அது you can post it in your YouTube channel. ஓகேங்களா, நீங்க உங்களுடைய டவுட்ஸ் யூடியூப்ல கேளுங்க. I will try to explain again, no problem. எத்தனை இருக்குனாலும் நீங்க கேளுங்க, I will explain. Okay, thank you.